ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஒத்தருபா சாங்குக்கு வந்து ஜிபியூ மூவி ரிவ்யூ என்னோடய ஒப்பீனியன் எப்படி இருந்ததோ, படம் இன்னுமாடா முடியல அப்படின்ற மாதிரி போட்டு ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ் வீடியோ அதை போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் அவ்வளோ கமெண்ட்ஸ். நீ வந்து படம் பார்த்தியா, நீ வந்து ட்ரெண்ட் ஆகும் விட்றதுக்காக பண்ணுற, இந்த மாதிரியான ஒப்பீனியன்லாம் கூட ஓகேன்னு விட்டுறலாம். சரி, நான் ஏதோ என்னோடய ஒப்பீனியன் சொல்ல, நீ உன் ஒப்பீனியன் சொல்லணும்னு விட்டுறலாம். ஆனால் இந்த வீடியோ நீ டெலிட் பண்ணணும், அஜித் ஃபேன்ஸ்லாம் உன்னை சும்மா விட்டுற மாட்டாங்கடி, உடனே டெலிட் பண்ணிவிடு அப்படி இப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ இந்த மாதிரி போகிறது. நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லவே இல்லை. ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி ஆக்டிங் ஃபீல்டு தான் வந்து எனக்கு அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கும்போது இருந்ததோடு சரி. அது கூட ஃபேஸ்புக்கில் தான் நான் சுத்தமாக எனக்கு ஃபாலோஸும் கிடையாது, ஆக்டிவாக இருக்கிறதும் கிடையாது நான். ஸோ இது வந்து எனக்கு எப்படி இது ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் ஒரே வீடியோ இல்லை, அதுவும் இவ்வளோ தப்பாக என்ன ரொம்ப பெருசாக எதுவும் பேசக்கூட இல்லை, அதுக்கு இவ்வளோ என்னை தப்பாக பேசி இப்படி வந்து போடுறாங்கன்னு ஃபஸ்ட்டு நான் டக்குன்னு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ மற்ற என்னோட மற்ற வீடியோஸில், மற்ற போஸ்ட்டில், பழைய போஸ்ட்லலாம் போயிட்டு கமெண்ட்ஸ் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் நீ வந்து இந்த வீடியோ டெலிட் பண்ணல அப்படின்னா அஜித் ரசிகர்கள்லாம் உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே இருக்கிறது. ஸோ அதை நான் இப்போ போய் ஒன்று நான் பண்ணிட்டேன். ஸோ எப்படி என்ன தான் வந்து விமனோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், விமன் எம்பவர்மெண்ட்டுக்குன்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், பர்சனலாக என்னால் வந்து இந்த கெட்ட வார்த்தைகளை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. இது நான் சும்மா சீன் போடுறதுக்காக சொல்ல. நான் சினிமா தான் அப்படின்ட்டு இருந்த காலத்தில் லோக்கல் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், சில யூடியூப்பில் இந்த பிளாக் ஷிப் இதிலலாம் வந்துட்டு சில வீடியோஸில் அங்கங்கே வந்திருப்பேன். ஸோ அதில் வந்து ராம் நிஷாந்தோட ஒரு நான் கோமாளின்ற அந்த சீரீஸில் புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ அதில் வந்து தேவையான இடத்துல ஒரு பேசக்கூடிய ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை, அது என்னால் பேச முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா பர்சனலாக என்னால் அது எடுத்துக்க முடியாது அப்படின்றதுனால. ஸோ அப்போ வந்து அவங்க ஃபிஷ் அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம இதை பீப் போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஃபிஷ்ஷுன்னு சொல்லி கடைசியாக அது அப்படி தான் பண்ணியிருந்தோம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து த்ரிட்டன் பண்ணுறது, சம்மந்தமே இல்லாமல் அவங்க வந்து கெட்ட வார்த்தையில் பேசுனா, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு கெட்ட வார்த்தையுமே ஒரு பெண்ணை சார்ந்து தான் இருக்குது. எந்த ஆணை சார்ந்தும் ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. தளபதி ஃபேனுன்னு சொல்லிட்டு தப்பாக வந்து உட்காந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது, வேறு வேலை வெட்டி எதுவும் பண்ணாமல் இதே ஒரு பொழப்பாக பண்ணுறது, சமூகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் வேணும், மற்ற விஷயங்கள்லாம் வேணும் தான். ஆனால் அதை மட்டுமே ஒரு பொழப்பாக வச்சுட்டு சோஷியல் மீடியாவில் போய் இப்படிலாம் உட்காந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கிறது. ஒரு படம் ரசிகர்களுக்காக எடுத்த படம்னு சொல்லிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக எடுத்த படம், அதை பற்றின ஒரு சின்ன விமர்சனத்தை கூட எடுத்துக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னா எப்படி உங்களால் என்ன பிரயோஜனம் இந்த சமூகத்துக்கு? அண்ட் கேர்ள்ஸ், நான் வந்து நிறையா விமனோட போஸ்ட்டில் போய் எல்லாம் எடுத்து பார்த்தேன், எப்படி மற்றவங்கள ரியாக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி சில பேர் திருப்பி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அவங்கள ஆஃப் பண்ணிடுறீங்க. சில பேர் வந்து அது ரெஸ்பாண்டே பண்ணாமல் விட்டுட்டு போயிடுறீங்க. ஸோ நம்ம பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணப்படுது. பேசுவோம், நம்ம என்ன நடந்தாலும் நம்மளோட கருத்து சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இது நம்ம வீட்டில் இருக்கவங்களும் என்ன கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களே, நீ ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுற, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். ஸோ அப்படி இது வந்து எப்படின்னா, வெளியில் போனால் இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க, நீ வெளியிலேயே போகாத அப்படிங்கிற மாதிரி தான். சோஷியல் மீடியாவில் நீ ஒன்று பண்ணனா இப்படிலாம் உனக்கு கமெண்ட்ஸ் வரும், உன்னோட வீடியோ எடுத்து இப்படி பண்ணிவிடுவாங்க, அப்படி பண்ணிவிடுவாங்க, ஸோ இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்ற அந்த போக்கும் இதுதான். பண்ணுங்கடா, பார்த்துக்கலாம்.